அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நைட்டி பண்டலுங்க. இப்படி தான் இருக்கும் நைட்டி பண்டலு. இது ஃபுல்லாகவே கட் பண்ணி நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து XXL ஒன்று, எல் சைஸ் ஒன்று. இதில் வந்து 2 செட்டு இருக்குங்க. ஒரு பீஸில் 2 செட்டு இருக்கும். நம்ம வந்து அந்த 2 செட்டில் பேக்கு ஃப்ரண்ட் அந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம பிரித்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இதில் நான் வந்து இப்படி பிரித்து நான் வந்து தனித்தனியாக பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்து நான் வச்சுக்கிருவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி நம்மளுக்கு எதுலனா பத்தலை அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கு நெக்குக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க நம்மளுக்கு வந்து பேக்கில் கொடுக்குற நெக்கு துணி. இதில் வந்து இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி சப்போஸ் பத்தலைன்னா நம்ம அந்த பிட்டு துணியை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நெக் பீஸு இவ்வளோ பெருசாக இருக்கும். இதை நம்ம தான் எடுத்து 10 இன்ச் உயரமும் 3 இன்ச் அகலமும் நம்ம வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எடுத்து. அதில் இது வந்து கை எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பீஸை வந்து நான் தனித்தனியாக செட்டாக எடுத்து நான் வச்சுக்கிருவேன். இப்போ நான் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு நான் எப்படி செட்டாக எடுத்து வைக்கிறேன்றதை காட்டுறேன். இது வந்து வி நெக்கு ஃப்ரண்ட்டு. நான் வந்து நடுவில் வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு நான் வந்து கட் பண்ணிடுவேன். அப்போ தான் நம்ம வந்து ஜிப்பு தைக்கிறோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிக்கும். அந்த நேரத்துக்கு நம்ம கட் பண்ண முடியாதுன்னு நான் எல்லா நைட்டியுமே நான் ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி வச்சுக்கிருவேன். இந்த மாதிரி வச்சேன்னா ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இதையும் நான் மடித்து வச்சுருவேன். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிருவேன் பேக்கை. ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிருவேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா நைட்டையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.